நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபம் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணோ கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வயகரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசிமோ மூர்தன் நமதோக்ஷஜம். நாராயணியத்தில் பிரச்சேதசுகளுக்கு பகவான் கருடாரூடனாக இப்போது இருக்கிற குருவாயூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நாராயண சரஸ்வனுடைய தீர்த்த கரையில அவர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பதற்காக திவ்ய தரிசனத்தோடு காத்துருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் அதே சந்தர்ப்பத்தில் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் அலத்துறை எனும் சிறிய கிராமம், அதாவது உத்தரமேரூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறிய கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இப்போது நாம் அடைய இருக்கின்றோம். இதோ மூலவருடைய சன்னதியை நாம் அடைந்து விட்டோம். காணக்கடைக்காத திவ்யமான மூலமூர்த்தியினுடைய ஒரு தரிசனம். வேணுகோபாலனாக தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருக்கோலத்தோடு பகவான் நமக்கு உயர்ந்த கிரீடங்களை தரித்துக் கொண்டு அழகான காட்சியை அளிக்கின்றார். உன்னதமான மந்தகாசமான ஒரு கருணையே சூழ்ந்த ஒரு திருமுக மண்டலம், அதிலே உயர்ந்த ஒரு திருமண் காட்பு, 4 கைகளிலே சங்கு சக்கரத்தை 2 திருக்கரங்களிலே காட்சியளித்துக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்கள் வேணுகோபாலன் அல்லவா, கையில் புல்லாங்குழலை லாவகமாக பிடித்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகம். புல்லாங்குழலோடு மட்டுமல்லாமல் இவன் வேணுகோபாலனாக இருப்பதால் 2 திருவடிகளிலேயும் வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமார்பிலே லக்ஷ்மி பதக்கமானது மின்ன தன்னுடைய திருமுகத்தின் கண்களை திறந்து கொண்டு தன்னுடைய சேவையை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய நம்மையும் குளிர்ந்த கண்களால் அனுகிரகித்த எம்பெருமான் அழகான சாலக்கிராம மாலையையும் சார்த்திக் கொண்டுள்ளான். புஷ்ப மாலைகளை சார்த்திக் கொண்டும் கலைந்தும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய வலது பக்கத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே இடது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு சாந்தமான முகத்தோடு திருமாங்கல்யத்தையும் தரித்துக் கொண்டு கிரீடத்துடனும் கண் திறந்து நமக்கு சேவையை காசு மாலையுடன் இவள் அளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டி நின்ற திருக்கோலத்திலே வலது கையிலே சௌகந்திகா புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு காசு மாலையோடும் திருமாங்கல்யத்தோடும் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு பிரச்சேதசுகளுக்கு பகவான் கருடாரூடனாக காட்சியளிக்கக்கூடிய அந்த திவ்ய தரிசனத்தில் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதை பட்டத்திரி வர்ணிக்க தொடங்கக்கூடிய 19வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை கேட்பதற்கு நாமும் தயாராகிவிட்டோம். குருவாயூரப்பா, அவப்யகல்தம் தனயாம் மகீருகமோ தயாரமத்வமோ தசலக்ஷவத்சர்யோ சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷணஸ்யமோ பிரயாஸ்யதேதி ஞகாமுதைவதானே. எங்களுக்கு என்ன வரவேணும்னு கிருஷ்ணா நீங்க கேட்டிருக்கேள். பிரச்சேதசுக்கள் பகவானிடத்துல பரம வினயத்தோட அடக்கத்தோட சொல்றாளாம், எங்களுக்கு என்ன வேணும்? ராஜ்ய பதவி வேண்டாம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய நிரந்தர பதமான சாயுஜ்ய பதவி. வைகுண்ட லோகத்தை எங்களுக்கு நீ கொடுத்து பரமபதநாதனாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக எங்க நீ கொலுவிட்டு இருக்கியோ அந்த இடத்துல சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரமபாகியத்தை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா. ஆனா குருவாயூரப்பா, உன்னுடைய கருணை இருக்கே, அதை கேட்ட உடனே அவர்களுக்கு அதையா கொடுத்த இல்லையே. தயாரமத்வம் தசலக்ஷவக்ஷரியம், பரமபதத்தை அடைஞ்சு நீங்க சாயுஜ்ய பதவியோட எனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. இந்த உயர்ந்த நாராயண சரஸ்ல என்னுடைய சோஸ்திரங்களை நீங்க ஜபிச்சுண்டு
10,000 வருடங்கள் தபஸ் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் நினைக்கிற ஒரு பலனை கொடுக்கிறேன். உங்களுக்கு இப்ப நான் கொடுக்க போறது என்ன தெரியுமா? மோட்சம் கிடையாது, நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன். குடும்ப வாழ்க்கையை நீங்க அனுபவிங்க. நல்ல வாழ்க்கையானது ஒரு மனிதனுக்கு அமையணும்னு சொன்னா சுதேஸ்துதக்ஷோ நனுதக்ஷணஸ்யமோ பகவான் மகாவிஷ்ணு சொல்றாராம். நல்ல குடும்ப வாழ்க்கை ஒருத்தனுக்கு அமையணும்னு சொன்னா முதல்ல தேவை என்ன தெரியுமா? நல்ல மனைவியானவள் அவனுக்கு அமையணும். உயர்ந்த ஒரு பத்தினியாக இருக்கணும். அவள் மூலமாக குடும்பத்தில் ஒரு சத் புத்திரனானவன் நம்முடைய சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய சர்வ அடக்கமான ஒரு பிள்ளை இருக்கணும். நீண்ட ஆயுள் இருக்கணும். ஆக நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அதனால நீண்ட ஆயுள்னு ஒருத்தனுக்கு இருந்துருத்தனா இந்த ஐஸ்வர்யங்கள் கூட அப்புறம்தான். இது அமைஞ்சுருத்தினாலே மற்றதெல்லாம் வசதி எல்லாம் தானாவே தேடி வரும். இது மன நிம்மதியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனைவி உங்களுக்கு கிடைக்க போறார். அவளோட நீங்க உயர்ந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த போறேன். அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லுவார், மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ரெண்டுத்தையும் வள்ளுவர் ஒரே குரல்ல சொன்னார். அதைத்தான் இங்க பிரதேசங்களுக்கு பகவான் இங்க உபதேசத்தை பண்ணாராம். நம்முடைய சனாதன தர்மமே என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான கருத்து. நாமெல்லாம் ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும். பாகவதமோ நாராயணியமோ சில சரித்திரங்கள் எல்லாம் பல நீதிக்காக நமக்கு சொல்லி இருக்கா. அஜாமில சரித்திரம், கஜேந்திர மோட்சம், இந்த நிருசிம்ம அவதாரம்லாம் நமக்கு தெரிஞ்ச கதைகள். ஆனா இப்ப 2-3 தசகமா பல பகுதிகளில் நம்ம கேட்டு இருக்கமே நாராயணியத்துல. இது அந்த துருவனுடைய மனுவனுடைய வம்சத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த மனுவனுடைய வம்சத்துல உத்தானபாதன் ஒத்தன், பிரியவிரதன் ஒத்தன், அந்த உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன், அவன் கதை மூலமாக பல நீதிகளை சொன்னார். அந்த வம்சத்திலேயே வந்த வேணன் என்பவன் பல பேரை இம்சிச்சா. துருவனுடைய வம்சம் மனு வம்சமா இருந்தா கூட வேணன் குழந்தைகளை கூட வேட்டையாடினான். அந்த கதையை சொன்னார். அந்த வம்சத்துல இப்படி வந்துட்டானேன்னு அவனை திருத்துவதற்காக, தாழ்ந்து போன பூமியை நிமித்துவதற்காக பகவானே பிருது சக்கரவர்த்தியாக வந்து பூமி கிட்டே இருந்து காமதேனுவா கறந்தார்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வம்சத்திலேயே பர்கிஸ் என்ற மகாராஜா கிழக்கு நுனில தர்பைகளை எல்லாம் பரப்பி யாகங்களை பண்ணான். அந்த ஒரு பலன் தான் பிரச்சேதஸ் என்ற இந்த குழந்தைகள் பிறந்தா. இவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு குருவாயூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நாராயண சரஸ்ல தபஸ் பண்ணார். சிவபெருமான் வந்தார், மகாவிஷ்ணுடைய சோஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். அதனால இப்ப சுவாமி கருட வாகனனாக இவர்களுக்கு வரத்தை கொடுத்துட்டு இருக்காருன்னு கதையினுடைய தொடர்ச்சியை மனு வம்சத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம சிந்தனை பண்ணோம்னா சின்ன சின்ன கிளைக்கதைகளா இருந்தா கூட ஒன்னுலயே ஒரு நீதி அடங்கி இருக்குமா. இதுல என்ன ஒரு பெரிய நீதினா, 10,000 வருடம் தபஸ் பண்ண இவர்களுக்கு கருடாருடனாக பகவான் வந்து வரம் கேட்டார். இவா கேட்டது மோட்சம் தான். ஆனா அவர் கொடுத்தாரான்னா மோட்சத்தை கொடுக்கல, நல்ல குடும்பத்தை கொடுக்கிறேன், மனைவியை கொடுக்கிறேன், பையனை கொடுக்கிறேன். நீங்க அவர்களோட ஆரோக்கியத்தோட எத்தனை வருஷம் தெரியுமா? 10,00,000 வத்சரம், 10,000 வருஷம் நீங்க தபஸ் பண்ணணும். அதனால நீங்க குடும்பத்தோட சௌக்கியமா இருக்க வேண்டிய வருடங்கள். குருவாயூரப்பா, நீ கணக்கு போட்டு அவளுக்கு பண்ண ஒரு ஆசீர்வாதம் இருக்க. தயாரமத்துவம் 10,00,000 வத்சரம், 10,000 வருடம் தபஸ் பண்ணேன், 10,000 வருடம் சௌக்கியமா இருக்கும்னு சொல்லலையா. 10,00,000 வருஷங்கள் நீங்க பரம சௌக்கியத்தோட இந்த குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நீ உபதேசம் பண்ணையாமே. இதுல இருந்து குருவாயூரப்பா பட்டத்திரி சொன்னார், எங்களுக்கு தெரிஞ்சின்ற ஒரு பெரிய தர்மம் என்ன தெரியுமா? பகவான் கிட்டக்க போய் நம்ம எதிர நின்றுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கூடாதா. நம்ம பண்ண வேண்டிய கடமையை நம்ம பண்ணணும். நமக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுத்தா நமக்கு சௌகரியமா இருக்கும்னு குருவாயூரப்பா உனக்கு தெரியும். அதனால நாங்க போய் நின்றுட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டா சில சமயங்கள்ல நாங்க குறைவா கூட கேட்டுருவோம், நீயும் கொடுத்துருவேன். ஆனா ஒண்ணுமே கேட்காம இருந்தால் ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்து தாவத்து பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். நாராயணியம் முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னாரு, நமக்கு என்ன தேவையோ எதை சுகமோ அதை கொடுக்கக்கூடியவர் குருவாயூரப்பன். அதைத்தான் இங்க நிரூபணம் பண்ண. அவர்கள் மோட்சத்தை கேட்டா கூட உயர்ந்த வாழ்க்கையை நீ கொடுத்த. அப்ப அவர்கள் கேட்டா எங்களுக்கு யார் பத்தினியா வருவா, எங்களுக்கு மனைவியா யார் வருவா, அதையும் நீயே சொல்லணுமேனு. அப்ப குருவாயூரப்பா நீ என்ன சொன்ன? காட்டு மரங்கள் வன தேவதையினுடைய பெண்ணு வார்ஷின்னு பேரு. அந்த வார்ஷி என்பவளே உங்களுக்கு மனைவியாக ஆவாள். அவள் மூலமாக தக்ஷன்னு ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறப்பா. எந்த தக்ஷன்னா, முன்னாடி தக்ஷனுடைய சரித்திரத்தை நம்ம கேட்டிருக்கமோனோ, தாக்ஷாயினியை கல்யாணம் பண்ணிட்டு சிவபெருமான அவமதிச்சே
பிரஜாபதி சவம்ன்ற ஒரு யாகத்தை நடத்தி அதனால தாக்ஷாயினி உயிர் விடும்படியாக ஒரு பெரிய பாவத்தை பண்ணவன் தக்ஷன். சிவனே மாப்பிள்ளையா இருந்தா கூட அவன் பண்ண விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னாடி கதையில கேட்டிருக்கோம். அந்த தக்ஷனுக்கு சிவனிடத்துல துவேஷத்தை உண்டாக்கின்றதுனால பெரிய பாபம் அவனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்துதான். அவனும் பிரம்மாவனுடைய வம்சம் தானே. அதை போக்கிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை குறிச்சு அவன் தியானம் பண்ணா. மகாவிஷ்ணு அவனுக்கு இப்ப அனுகிரகம் பண்ணிட்டார். இந்த பிரச்சேதசங்களுக்கு புத்திரனாக மறுபடியும் அந்த தக்ஷனே பிறந்து சிவன் பேர்ல அவன் பட்ட அபச்சாரமானது நீங்கும். ஏன் பிரச்சேதசங்களுக்கு புத்திரனா அவன் பிறப்பான்னு சொன்னா, இவர்கள் நாராயண சரஸ்ல தாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துக்கிற சமயத்துல ருத்ரன் தானே மகாவிஷ்ணுவனுடைய சோஸ்திரத்தை இவர்களுக்கு உபதேசம் பண்ணார். சிவபெருமானுடைய அருளும் அவர் மூலமாக ஞானத்தை பெற்றதனால பிரஜேதசுகளுக்கு தக்ஷன் மறுபடியும் பிள்ளையாக பிறந்தான்னு சொன்னால் அவன் பண்ண அந்த ஒரு பாபமானது நீங்கும்னு. குருவாயூரப்பா, நீ போடக்கூடிய கணக்கு இருக்கே அது ஒத்தவத்தருக்கும் அளந்து அளந்து நீ போடுறடா. வாரிஷிய மனைவியாகவும் தக்ஷண பிள்ளையாகவும் அடைஞ்சு 10 லட்சம் வருஷங்கள் குடும்பத்துல பரிபாலனம் பண்ணி பின்னாடி தக்ஷனான உன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு அவன் அரசாளும்படியாக பண்ணி அப்புறம் நீங்க காட்ட அடையுங்க. எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணுவான என்ன குறிச்சு தியானம் பண்ணுங்க. அப்ப உங்களை நான் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறேன், சாயுஜ்ய பதவியை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு அவீருகம் தயாரமத்துவம் தசலக்ஷ பட்சரியம் மன்னகம் புரந்து வீடு மறுவுதீர் நீவிர் எல்லாம் அன்னலம் பசும் புடபாக்கள் அருளினார் புகன்று மோகம் பண்ணவன் பரவி நீங்கும் பதின்மரு நகரம் சார்ந்தார். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்தில் சொன்னார், இந்த நல்ல மனைவியை அடைஞ்சு 10 லட்சம் வருஷங்கள் நீங்க குடும்ப வாழ்க்கையை பண்ணலாம்னு இந்த சொல்லியே பகவானுடைய வரத்தோட கொடுத்துட்டா அவரும் மறைஞ்சு போயிட்டார். பட்டத்திரையும் ஸ்லோகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பா, சுதோஸ்து தக்ஷோனனு தக்ஷனா ஷமாவோ பிரயாஸ்யஜேதி நகதோ முதைவதானே. அதோட தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, வனமகலாம் வனிதையில் மனம் புரிந்தே 10 லட்சம் ஆண்டுகள் தாம் வாழ்ந்தில் புற்றார் சினமிக்க தக்கனவள் மைந்தனு தோன்றட்டுமே அன்னவனால் எனை வந்தே நீரடைவீர்கால் தினையேனும் மையமில்லை எனச் செப்பி செம்மை நரி பெறவே செய்தீர் புனத்துழாய் புனைந்துள்ள குருவாயூர் அன்பர்பணி புங்கவனே போற்றி போற்றி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்சு 9வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை ஆலத்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே அழகிய செய்யூர் என்று அழைக்கக்கூடிய அல்சூரில் கோடில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.